பாரிஸில் ஈஃபில் டவரு பக்கத்தில் இருக்கிற ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இந்த இடத்துக்கு வாரத்துக்கு நீங்கள் RERC எடுத்து ஜபல் என்ற ஸ்டேஷனில் இறங்கினீங்கன்னு சொன்னால் 3 நிமிஷ தூரத்தில் தான் இந்த இடம் இருக்குது. இனி நாங்கள் இந்த இடத்தின் வரலாற்றை பற்றி நாங்கள் பார்ப்போம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சிலை சுதந்திர தேவி சிலைன்னு சொல்லித்தான் தமிழில் அழைக்கிறது. இதுன்ற ஒரிஜினல் அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் இருக்குது. அதே மாதிரி அதோட கொப்பி தான் இங்கே பாரிஸில் வச்சிருக்கணும். இந்த நியூயார்க் நகரில் இருக்கிற அந்த சிலை பிரெஞ்சு மக்களால் அமெரிக்க மக்களுக்கு பரிசாக கொடுத்தவ. அதே மாதிரி அமெரிக்க மக்கள் பிரெஞ்சு மக்களுக்கு இங்கே பரிசாக கொடுத்தது. இது இந்த சிலை 1889ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நிறுவி 3 வருஷத்தால் இங்கே அதே மாதிரி சிலையை ஈஃபில் டவர் பக்கத்தில் சென்னதிக்கு நடுவில் இது ஒரு தீவு மாதிரி தான் இதை செய்து வச்சிருக்கணும். நடுவில் கொண்டு வச்சு மிகவும் அழகாக இந்த சிலையை இன்றைக்கு வரைக்கும் பேணி பாதுகாத்து கொண்டிருக்கணும். இதில் இருக்கிற கப்பல்கள் எல்லாம் முழுக்கவே ரெஸ்டாரண்ட் கப்பல்கள் தான். இது மூவ் ஆகாமல் இதே இடத்துல தான் இருக்கும். ஆனால் இது ஃபுல்லாக எல்லாமே ரெஸ்டாரண்ட்டுகள்லாம் வச்சிருக்கணும். இங்கே முன்னால் இருக்கிற பில்டிங்குகள் ஹோட்டல்கள் இருக்குது. அங்கே இருக்கிற ஆக்கள் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு போகிற மாதிரி தான் எல்லா வசதியும் செய்து வச்சிருக்கிறோம். இதில் இருக்கிற கப்பல்கள் முழுக்கவே ரெஸ்டாரண்ட் தான், ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது. இதில் இருக்கிற பாலங்களுக்கும் பலதரப்பட்ட வரலாறுகள் இருக்குது. இந்த பாலத்தில் சினிமா படங்களும் எடுத்திருக்கிறோம். பாட்டு கட்டங்கள் எல்லாம் இந்த பாலங்களில் நின்று எடுத்திருக்கணும். மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் இந்த இடம் காணப்படுது. ஓகே, இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் ரஞ்சித். நன்றி, வணக்கம்.